ஆலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மள நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஸ்காலர்ஷிப்புக்கு எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஏறி இருக்கும், உங்களுக்கு மட்டும் ஏறாமல் இருந்திருக்கலாம். இல்லை ஒரு குரூப் ஆஃப் சரௌண்டிங்ஸில் உங்களுக்கு இல்லை ஒரு சில பேருக்கு மட்டும் அந்த அமௌண்ட் ஏறாமல் இருந்திருக்கலாம். இப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மேபி நீங்கள் இதை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது என்ன, அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஸ்காலர்ஷிப்புக்கு எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஒரு சில பேர் எலிஜிபிளாக இல்லாமல் இருந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னா அப்ளை பண்ணி ஸ்காலர்ஷிப்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏறி இருக்கும், உங்களுக்கு மட்டும் ஏறாமல் இருந்திருக்கும், இல்லை உங்களுக்கு ஏறி இருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏறாமல் இருந்திருக்கும். ஸோ இதுக்கு மெஜாரிட்டியாக நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் காலேஜில் கிளியராக வந்து கேட்டுக்கோங்க. மெஜாரிட்டியாக நிறைய பேர் சொல்கிற ரீசன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்டில் வந்து ஆதார் சீட் பண்ணாதனால வந்து எனக்கு ஸ்காலர்ஷிப் ஏறல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. இந்த ஆதார் சீடிங்னா என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். இதை நீங்களே உங்கள் ஃபோன் கூட பண்ணலாம், அதுவும் எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆதார் சீடிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் ஆதார் லிங்க் பண்ணியிருப்பீங்க, அது வேறு, ஆதார் சீடிங் வேறு. ஸோ ஆதார் லிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் ஆதார் சீடிங் வந்து எலிஜிபிளாக இருக்கும். ஆதார் சீடிங்கை டேரெக்டாக பண்ண முடியாது. உங்களுக்கு சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, உங்ககிட்ட இன்ஸ்டாகிராம் இருக்குது அப்படின்னா அது உங்கள் பேங்க் அக்கௌண்ட். அதுக்குள்ளே போகிறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட யூசர் நேமும் பாஸ்வேர்டு வச்சுருப்பீங்க. அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா லிங்கிங், அதாவது இன்ஸ்டாகிராம்லேருந்து உங்களை உள்ளே கொண்டு போகிறதுக்கான ஒரு லிங்கிங். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா பாஸ்வேர்டு போட்டுப்பீங்க, அது பேர் தான் சீடிங். இந்த சீடிங்கிற வந்து உங்களால் லிங்க் பண்ணால் மட்டும்தான் அதுக்கு ஒரு செக்யூரிட்டியாக வந்து உங்களால் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து நீங்கள் லிங்க் பண்ணதுக்கப்புறம் தான் சீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை நான் ஜஸ்ட் உங்களுக்கு கிளியராக புரியணுங்கிறக்கா ரொம்ப ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ரெண்டு விதமாக நான் சொல்கிறேன். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் காமனாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். பர்டிகுலர் இந்தியன் பேங்க் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்தியன் பேங்க்குன்னு இல்லை, எந்த ஒரு இதுக்குனாலும் உங்களோட அஃபிஷியல் பேங்க்கு வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்தியன் பேங்க் மட்டும் யோசிக்க சொல்கிறேன். அதே மாதிரி இது பண்ணும்போது உங்களுக்கு பண்ண முடியல, இல்லை நான் டேரெக்டாக போய் பேங்க்கில் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் பெஸ்ட்டு தான். ஸோ நீங்கள் பேங்க்லேயே போய் பண்ணிக்கலாம், இல்லை நீங்களும் வந்து உங்கள் ஃபோனில் பண்ணலாம். ஸோ உங்கள் ஃபோன்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ சிஸ்டம்லேயோ ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி npci.org.in அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வரும். ஸோ நீங்கள் ஆதாரை சீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா மல்டிபிள் ஒரே பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து ஒரே ஒரு ஆதாரை வச்சு லிங்க் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சீட் பண்ணலாம். இல்லை நான் டிஃப்ரெண்ட் பேங்க் அக்கௌண்ட்ஸ் வச்சுருக்கேன், ஒரே ஆதாரை லிங்க் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இதில் பொறுத்த வரைக்கும் ஸோ உங்ககிட்ட வந்து உங்களோட ஆதார் நம்பர் கண்டிப்பாக வேணும். ஸோ அதே மாதிரி உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கண்டிப்பாக வேணும். ஸோ இது ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஆதாரோட லிங்க்கான மொபைல் நம்பர் உங்ககிட்ட இருக்கணும், ஓடிபி வரும். இது மூணுமே இருந்துச்சு அப்படின்னா நீங்களே வந்து சீடிங் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்குள்ளே வந்ததுக்கப்புறம் கீழே வந்து உங்களுக்கு கன்சியூமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு ஒரு இது அவைலபிள் ஆகும். ஸோ என்ன பார்த்தீங்க அப்படின்னா பாரத் ஆதார் சீடிங் அப்படின்னு சொல்லிட்டு எனபிளர் அப்படின்னு சொல்லிட்டு PASC அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லோட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். ரெக்வஸ்ட் ஃபார் ஆதார் சீடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடு வந்து ரெக்வஸ்ட் ஃபார் ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு சீடிங் டிசீடிங் இருக்கும். நீங்கள் சீடிங் தான் பண்ண போகிறீங்க, அதனால் சீடிங்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் மெஜாரிட்டியாக உங்களுக்கு ஃப்ரெஷ் சீடிங்னே கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரே ஒரு அக்கௌண்ட்டை ஒரே ஒரு பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ண போகிறீங்க, ஃபஸ்ட்டு பண்ண போகிறீங்க அப்படின்னா அதே கொடுத்துக்கோங்க. இல்லைனா கீழே இருக்கிறத ஒரே அக்கௌண்ட்டோட எனக்கு வந்து டிஃப்ரெண்ட் பேங்க்ஸ் அக்கௌண்ட் இருக்குது, நான் வந்து இதே ஆதாரை வச்சு நான் டிஃப்ரெண்ட்டாக வந்து அட்டாச் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் வந்து ஃப்ரெஷ் சீடிங் தான் இருக்கும் எல்லாருக்குமே, ஒரே அக்கௌண்ட்டில் நீங்கள் ஒரே ஆதார் லிங்க் பண்ணுறனால. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு கேட்டிருக்க டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஆதார் கேட்பாங்க, அது மாதிரி உங்களுக்கு என்ன பேங்க்கோ அது கேட்பாங்க, அக்கௌண்ட் நம்பர் கேட்பாங்க, அதே மாதிரி கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர்னு சொல்லி கேட்பாங்க. ரெண்டுமே கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் கீழே ஒரு டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துட்டு கீழே கேப்ச்சா இருக்கும், அதை கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு அக்ரி அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆதாரோட லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓடிபி போகும். ஸோ ஆதாருக்கு வந்து ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் சீடிங் ஆயிருந்துச்சு அப்படின்னா ஆல்ரெடி வந்து சீடட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்படி இல்லை அப்படின்னா வெரிஃபிகேஷன் மாதிரி வந்து கேட்கும், அது நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக போகும். அது ஈஸியாக தான் இருக்கும், இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் பேங்க்கு எப்படி நம்ம வந்து பண்ணலாம், அஃபீஷியலாக அவங்க வெப்சைட்டில் போய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இது இந்தியன் பேங்க் மட்டும் இல்லை, நீங்கள் காமனாக உங்களோட பேங்க்கோட அந்த அஃபீஷியலான பேஜில் கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்தியன் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். அதில் மொதல் ஒரு வெப்சைட் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உள்ளே போனீங்க அப்படின்னா இப்படி தான் உங்களுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ஆதார் சீடிங் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். ஸோ அப்படி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதை கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா நிறையா இருக்கும். ஸோ இதில் ஃபைனான்சியல் இன்க்ளூஷன் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் லாஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது என்ன அப்படின்னா ஆன்லைன் சர்வீசஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஆதார் சீடிங் ஆன்லைன் சொல்லிட்டு. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். உங்களோட அக்கௌண்ட் நம்பரை இதில் என்ட்ரு பண்ணிவிட்டு இதில் கேப்ச்சா கோட் இருக்கும், அதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க.
ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க அந்த மொபைல் நம்பருக்கு ஆதாரில் லிங்க் பண்ணியிருக்க அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதை கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா வெரிஃபை ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆதார் இஸ் ஆல்ரெடி சீடட்னு வரும். ஆதார் ஆல்ரெடி சீடாக இருந்துச்சு அப்படின்னா இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜில் உங்களோட ஆதார் நம்பர் கேட்டு அதை மெர்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் இது பண்ணீங்க அப்படின்னாலே நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடும். ஸோ இவ்வளோ தான். இந்த மாதிரி நீங்களே ஆன்லைனில் உங்களை இதை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஆதார் சீடிங் பண்ணுறீங்க அப்படின்னா மெஜாரிட்டியாக ஒரு 24 ஹவர்ஸ் எடுத்துக்கும். அதுக்குள்ளே உங்கள் அக்கௌண்ட் வந்து சீடாயிரும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் வந்து நீங்கள் இப்போ நான் செக் பண்ண மாதிரி செக் பண்ணீங்க அப்படின்னா ஆதார் ஆல்ரெடி சீடட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு லிங்க் ஆயிடுச்சுன்னா வரும். சம்டைம்ஸ் இதில் ஏதாச்சும் எரர் வருது இல்லாட்டி வந்து ஏதாச்சும் மெசேஜ் காட்டுது அப்படின்னா நீங்கள் உங்கள் பேங்க்கில் போய் பண்ணுங்கள். ஸோ அவங்களே உங்களுக்கு ஈஸியாக பண்ணி கொடுத்துருவாங்க. பேங்க் போனீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து ரொம்ப லேட் ஆகும். இல்லைனா நீங்கள் வந்து ஸ்டெப் வைஸாக பண்ணுற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் ஆன்லைன்லேயே பண்ணலாம். உங்களுக்கு ஏதாச்சும் எரர் கட்டுச்சு அப்படின்னா இது பண்ணுங்கள். அதே மாதிரி ஒவ்வொரு பேங்க்குக்கும் தனித்தனி அஃபிஷியல் வெப்சைட் இருக்கும். நீங்கள் அதில் கூட போய் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்காலர்ஷிப்பில் அமௌண்ட் ஏறல அப்படின்னா நிறையா டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ் இருக்குது. ஸோ மெஜாரிட்டி இப்போதைக்கு ஆதார் சீடிங் தான் நிறைய பேர் தெரியாமல் இருக்கும். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வந்து கிரெடிட் பண்ணுறப்போ இந்த மாதிரி ஆதார் ஷேடிங் பண்ணல அப்படின்னா இப்போதைக்கு நிறைய பேருக்கு அமௌண்ட் ஏறாமல் இருக்குது. ஸோ அதனால் இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.